நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பெரிய லெவலில் ஒரு டெவலப்மெண்ட் வருமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு சம்பளம் கிடைக்காது, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பதவிகள் கிடைக்காது, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு கம்ஃபர்டான ஒரு ஜாப் கிடைக்காது. யாருக்கிட்டையும் காசு கொடுக்காதீங்க, அது நஷ்டம்தான் ஆக போகுது, அது கிடைக்காம தான் போக போகுது. இப்போ எழுதி வச்சுக்கங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் மிக்சட் ரிசல்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பெரிய லெவலில் ஒரு டெவலப்மெண்ட் வருமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பண்ணியாக இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த புத்தாண்டு பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஒரு வருட பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த தமிழ் புத்தாண்டில் பார்த்திங்கன்னா முக்கியமாக வருட கிரகங்களான குரு, சனி, ராகு, கேது இதை வச்சு தான் நம்ம பலன் சொல்ல போகிறோம். அப்போ ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் இந்த குரு, சனி, ராகு, கேது எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், ஒரு கிரகம் நல்லது செய்யும், ஒரு கிரகம் தீமையை செய்யும், இல்லை எல்லா கிரகமும் நன்மைகள் செய்யணும், இல்லை எல்லா கிரகமும் தீமையை செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. தனுசு ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் மிக்சட் ரிசல்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பெரிய லெவலில் ஒரு டெவலப்மெண்ட் வருமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா உங்கள் ராசியாதிபதி குருவே ஜூன் மாதத்துக்கு அப்புறம் 8ஆம் இடத்துக்கு போக போகிறாரு. அதேமாதிரி சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கனால நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி சில விஷயங்கள் நடக்காது. முக்கியமாக இந்த வருஷம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வேலை செய்யக்கூடிய நபர்கள் இருக்கிற வேலையை ஒழுங்காக செய்கிறது ரொம்ப நல்லது. தேவையில்லாமல் நான் வேலை மாறுறேன் செய்கிறேன்னு நினச்சிங்கன்னா அதில் ஒரு தொந்தரவுகள் வரும். ஏற்கனவே அப்படி தான் சார் போயிட்டுருக்கு, மாறலாம்னு நினைக்கிறேன், கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா அதெல்லாம் ஜூனுக்கு முன்னாடி தேடிக்கங்க. ஜூனுக்கு முன்னாடி கிடைச்சதுக்கான வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. அதுக்கு முன்னாடி பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லது. அதுக்கப்புறம் நீங்கள் வேலை மாறுறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது, கேர்ஃபுல்லாக இருங்க. அதுமாதிரி வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடச்சிரும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. என்ன நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு சம்பளம் கிடைக்காது, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பதவிகள் கிடைக்காது, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு கம்ஃபர்டான ஒரு ஜாப் கிடைக்காது, அவ்வளோதான் விஷயமே தவிர மற்றபடி நல்லா தான் இருக்குது. பெருசாக பிளான் பண்ணாதீங்க. பொருளாதார ரீதியாக ரொம்ப முக்கியம் அதுதான். இப்போ உதாரணத்துக்கு பார்க்குறீங்க வச்சுங்களேன், நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க, ஒரு நல்ல சம்பளம் கிடைக்கக்கூடிய கம்பெனியாக இருக்குது, ஆனால் அந்த சம்பளம் உங்களுக்கு ரெகுலராக வருமா அப்படின்னா ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அதில் கேர்ஃபுல்லாக இருங்க. அதே போல் இந்த டைமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு மாட்டிக்காதீங்க. முக்கியமாக இந்த டைமில் என்ன ஆகும்னா, ஒரு வீடு வாங்க போகிறீங்க வச்சுங்க, தேவை இருக்குது உங்களுக்கு, ஆனால் நீங்கள் ஒரு 50 லட்சத்துக்கு வீடு வாங்க போகிறீங்க, அங்கே போகும்போது என்ன ஆகும், நம்ம இப்போவே கொஞ்சம் நல்லா பெரிய வீடாக வாங்கிட்டா என்ன அப்படின்னு எண்ணங்கள் வரும். 4 பேர் என்ன பண்ணுவாங்க, நான் உனக்கு காசு ஹெல்ப் பண்ணுறேன், இவங்க ஹெல்ப் பண்ணுறேன், அவங்க ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் கடைசியில் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது. அங்கே நீங்கள் போய் மாட்டிப்பீங்க. நீங்கள் உங்கள் கையில் இருக்க காசை கொடுத்துட்டு கடைசியாக மிச்ச காசு அங்கே வரும் இங்கே வரும்னு நினச்சி கடைசியில் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் வந்துடும். அதில் கேர்ஃபுல்லாக இருக்கேன். அதேமாதிரி வீடு கட்ட போகிறேன் அப்படின்னா முதல்லையே ப்ராப்பராக பணம்லாம் இருக்கா, நம்மளால் பண்ண முடியுமா, இல்லை நம்ம அந்த வீடை கட்டி முடிக்க முடியுமா, நம்மக்கிட்ட அந்த நேரம் இருக்கா, நம்மக்கிட்ட அந்த திறமை இருக்கான்னு ஒரு வாட்டி பல வாட்டி யோசிச்சுட்டு வீடு கட்ட ஆரம்பிங்க. இல்லைன்னா தொல்லைகள் வரும். புதிய காஸ்ட்லியான வாகனங்கள் வாங்கவே வாங்காதீங்க. நிறைய தனுசு ராசி என்பது இப்போ அதெல்லாம் யோசிச்சுட்ருக்காங்க. ஒரு கார் வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன் சார், வீடு வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன் சார்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக காஸ்ட்லியாக போகாதீங்க. ஓரளவுக்கு தேவைக்கு வாங்கிக்கிங்க, ஒரு பிரச்சனை வராது. நம்ம மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வாங்கும்போது கொஞ்சம் பெருசாக வாங்கிடு, ஃபேமிலியோட போகிற மாதிரி வாங்கிடு, குடும்பத்தை பெரிய காராக வாங்கின்னு ஆசையெல்லாம் காட்டுவாங்க. அந்த ஆசை இல்லாமல் உங்களுக்கு என்ன தேவை, அந்த ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி வாங்கிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. அதே போல் தேவையில்லாத வீடு இடம் மாற்றம் பண்ணணும்னு நினைக்காதீங்க, அது பிரச்சனையை கொடுத்துரும். தேவையில்லாமல் வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்காதீங்க, அது தொந்தரவு கொடுத்துரும். அதே போல் இந்த காலகட்டத்தில் தொழிலில் பணம் விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் ஒரு அடுத்த மாதம் பணம் கொடுக்கணும் அப்படின்னா பணம் வந்தால் மட்டும் கொடுப்பேன்னு சொல்லுங்கள். நீங்கள் பாட்டு இல்லை அடுத்த மாதம் ஒருத்தர் தரேன்ட்டுருக்காரு உங்களுக்கு தந்துறேன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த பணம் காசு உங்களால் கொடுக்க முடியாது. அதில் ஒரு பிரச்சனைகள் வரும். கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். குழந்தையால் ஒரு அவமானம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் கேர்ஃபுல்லாக இருங்க. குழந்தை இல்லாதவர்கள் குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் போயிருங்க, அது உங்களுக்கு நல்லதை பண்ணிடும்.
இல்லை சார் நான் வந்து நேச்சுரலாக ட்ரை பண்ணுறேன் செய்கிறேன் அப்படின்னு டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. அது யூஸ் கிடையாது. லேட் ஆகுது அப்படின்னா ட்ரீட்மெண்ட் எடுத்தால் மட்டுமே குழந்தை பேர் கிடைக்கும். அதில் கவனமாக இருங்க. குழந்தைகளுடைய நடவடிக்கைகளை கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. ஏன்னா இந்த காலகட்டம் குரு 8ஆம் இடத்துக்கு போகும்போது என்னென்னா குழந்தைங்க ஏதாவது ஒரு தவறான வழிக்கு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதை நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் இந்த காலகட்டத்தில் அம்மாவுடைய உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும். உங்களுடைய உடல் நலத்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏற்கனவே பிபி இருக்குது, சுகர் இருக்குது, பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த உடல்நிலையை பாதுகாத்து கொள்வது நல்லது. இன்சூரன்ஸ்லாம் போட்டு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைனா தொந்தரவுகள் கொடுக்கும். அதேமாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி ஃபாரினில் போய் எதாவது பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். வாய்ப்புகள் வரும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் பண்ணும்போது அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளும் சேர்ந்து வரும். அதை பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணுங்கள். லீகலாக உங்களால் பண்ண முடியுமான்னு பாருங்கள். குவாலிட்டியாக உங்களால் சப்ளை பண்ண முடியுமா, இல்லை அந்த சப்ளையர் அங்கேருந்து கரெக்டாக உங்களுக்கு சப்ளை பண்ணுவாரா, இதெல்லாம் பார்த்துட்டு செய்கிறது நல்லது. அதுமாதிரி வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வரும். ஆனால் லீகல் சோர்ஸஸில் போகணும். இல்லை அங்கே வேலை வாங்கி தரேன்னு சொன்னாங்க, அவங்க வந்து கொஞ்சம் காசு கேட்குறாங்க அப்படி நம்பி யாருக்கிட்டையும் காசு கொடுக்காதீங்க. அது நஷ்டம்தான் ஆக போகுது. அது கிடைக்காம தான் போக போகுது. இப்போ எழுதி வச்சுக்கிங்க, அது நடக்காது. அந்த மாதிரி யாராவது காசு கொடுத்துட்டீங்கன்னா திருப்பி வாங்கிடுங்க. அது எந்த டவுட்டும் கிடையாது. அதுவே திருப்பி வருமானு கேட்டால் எனக்கு கேட்டால் கஷ்டம்தான். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ கரன்சி, சீட்டு போடுறது இதெல்லாம் அடுத்த ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பாக தனுசு ராசி என்பதை அவாய்ட் பண்ணியே ஆகணும். ஏதாவது ஒரு ஆசைப்பட்டு நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடிய நேரம். சார் ஒரு 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 சீட்டு கூட போடக்கூடாது சார்னா ஆமாம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் போட்டிங்கன்னா என்ன ஆகிடும், நீங்கள் கட்டிட்டு எடுத்துக்கலாம்னு நினைப்பீங்க, இல்லை கட்டிட்டுலாம் வரும் மொத்தமாக வாங்கிக்கலாம்னு நினைப்பேன். அந்த நேரத்தில் அவங்க கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும். அதில் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மொத்தத்தில் தனுசு ராசி என்பவர்களுக்கு மிக மிக கவனமாக எச்சரிக்கையாக பொருளாதாரத்திலும் உடல் நலத்திலும் மனநலத்திலும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் அமைய போகிறது. நம்ம சொன்னது அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தந்தால் போல தசாபுத்தி தந்தால் போல பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சில நேரங்களில் கெட்ட கிரகங்களுடைய நகர்வு கூட நல்ல விஷயத்தை கொடுத்துருக்கு. காரணம் என்ன, உங்கள் ஜாதகத்தில் அந்த கிரகம் பலமாக இருக்கும், தசாபுத்திகள் நல்லா இருக்கும், பிரச்சனைகள் வராது. நிறைய பேருக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய தசை ராகு திசை, கேது திசை, சனி திசை, புதன் திசை. இதில் நிறைய பிரச்சனைகளை தான் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிறைய பேருக்கு இருக்குது. அந்த மாதிரி இருக்குன்னா உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துட்டு செய்து கொள்வது சிறப்பு. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு கொடுக்குறோம். டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன்கள் இருக்காது. நோட்டில் எழுதுன மாதிரி ஜாதகம் தான் பிடிஎஃப்ல இருக்கும். சில பேர் நோட்டில் எழுதி தருவேன்னு கேட்குறேன், நோட்லையும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். அடிப்படையிலேருந்து எளிமையாக ஒரு கிரகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது, நட்சத்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது, முக்கியமாக ஜாதக பலன் பார்ப்பது எப்படி. நிறைய பேர் நிறைய இடத்துல படிக்கிறாங்க, ஆனால் ஒரு ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சூழல் இருக்கும். எப்படி ஆரம்பிக்கணும், எங்கே முடிக்கணும் அப்படின்னு தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரி எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஒரு ஜாதகத்தை எப்படி பார்க்கறது அப்படின்னு ஆரம்ப கட்டத்திலேருந்து சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி நடத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்னங்களில் சோழி பிரசன்னம், ஜாமுக்கோல் பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசனம் போன்ற பல வருஷ பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் சேர்ந்தும் படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.